அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நெகேமியா 1:3 வாசிக்க பார்க்கலாம். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் நிறைய இருக்குங்க. இந்த அலங்கம் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது? நம்ம ரட்சிப்பை குறிக்கிறது. இன்றைக்கு அநேக ரட்சிப்பு சேதப்பட்டு கிடக்கிறது. சிலர் சொல்லுகிறார்கள் ரட்சிப்பை இழக்க முடியாது என்று. நிச்சயமா சொல்கிற ரட்சிப்பை இழக்க முடியும். கர்த்தர் தொடர்ந்து பேசியும் கீழ்ப்படியாமல் போனால், தொடர்ந்து அக்கிரம பாவத்துக்குள் நிலை கொண்டிருந்தால் ஒரு காலகட்டத்தை ரட்சிப்பை இழக்க வேண்டியது இருக்கும். நமது பெயரை ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடுவோம் சொல்றாரே, அதுக்கு பேர் தாங்க ரட்சிப்பை இழக்கிறது. ரட்சிப்பை இழந்தவர்கள் பேர் அங்க இருக்காது. ஆகவே எத்தனையோ பேர் ரட்சிப்பை இழந்திருக்கிறார்கள். ரட்சிப்பு சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இடிந்த மதில் என்று சொன்னால் ரட்சிப்பை இழந்த சேதப்பட்டு போனவர்கள். இதை கேட்கிற ஒருவேளை நீங்கள் ஒரு ரட்சிப்பை இழந்திருக்கலாம், சேதப்படுத்தப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஜனம் இருக்க அடையாளம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு மறுபடியும் திரும்புங்கள், செபியுங்கள், இழந்ததை திரும்ப கொடுத்து உங்களை உயர்த்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் வாசல் என்று சொன்னால் துதியை குறிக்கிறது. வாசல் என்று சொன்னால் ஒலிமுக வாசல் சொல்வார் வேதத்தில். ஒரு பட்டணத்துக்கான நுழைவாயில் வாசல் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது என்று சொன்னால் அநேகருடைய துதி இன்றைக்கு நஷ்டப்பட்டிருக்கிறது. அநேகர் இன்றைக்கு ஆண்டவரை துதிப்பதை, ஆராதிப்பதை, பாடுவதை இழந்திருக்கிறார்கள். அநேகர் இன்றைக்கு முறுமுறுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தனுக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஆகவே என்னை நகோமி என்று சொல்லாதீர்கள், மாறாள் என்று சொல்லுங்கள் என்று நகோமி கர்த்தரை கசந்து கொண்டது போல இன்னைக்கு அநேகர் சில காரியங்கள் நடக்காததுனால, மாறாய் நடக்கிறதுனால, ஜெபம் கேட்கப்படாதனால தேவனையே கசந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் இன்றைக்கு துதித்து பாடுவதை இழந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க அப்படி இருக்கலாம். என் ஜெபம் கேட்கப்படல, எல்லாம் மாறா இருக்கிறது, எங்கும் இருளா இருக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கு மறுபடியும் துதிக்க திரும்புங்கள், துதிங்கள், துதிக்க தொடங்குங்கள். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய தொடங்குவார். இன்னும் சொல்கிற, துதிக்க தொடங்குங்கள். உங்களுக்கு விரோதமான சக்திகளை கர்த்தர் நிர்மூலமாக்கும்படி யுத்தத்தை அவரே தொடங்குவார். ஆகவே கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு மறுபடியும் துதிக்க திரும்புங்கள், இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள், மன்றாடி ஜெபம் பண்ணுங்கள். இழந்ததை கொடுப்பார். மட்டுமல்ல, உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிறார் பயங்கரமா இருக்கும். தேவத்திட்டம் உங்கள் நிறைவேறும். உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.